Exercise 5.2 tool second subdivision. Okay, find the equation of ellipse. Okay, find the equation of ellipse கொடுத்துருக்காங்க. The foci is 0, plus or minus 4 and the end points of the major axis are 0, plus or minus 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஒரு எலிப்ஸ் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிடுறாங்க. அது வந்து ஃபோக்கையுமே வெர்டிசஸ் பாயிண்ட் கொடுத்துரு, 2 பாயிண்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்னதுன்னா கொடுத்துருவாங்க, பாயிண்ட்ஸ் கொடுத்துருன்னா பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ 0, 4 ஒன்று -4, 0, 4னா இங்கே வருமா, 0, 4, நெக்ஸ்ட்டு 0, -4, இந்த பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இது வெர்டிசஸ் பாயிண்ட் கொடுத்துருவாங்க 0, 5. ஓகேவா? ஸோ இங்கே 0, 5 இங்கே வரும். நெக்ஸ்ட்டு 0, -5. ஸோ இப்போ எல்லாம் வெர்டெக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்டெக்ஸ் பாயிண்ட் பேஸ் பண்ணி ஒரு எலிப்ஸ் ட்ரா பண்ணிடுறோம். சரியா? ஸோ இதுதான் எலிப்ஸ் ட்ரா பண்ணிடுவோம். இது மேஜர் ஆக்சிஸ் அலாங் த ஒய் ஆக்சிஸ். ஓகே, இதில் மேஜர் ஆக்சிஸ் அலாங் த ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நார்மல் ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இஸ், ஸோ ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருந்தாவே ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஹச் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, எது மேஜர் ஆக்சிஸ் இருக்கோ அதுதான், அதுக்கு அங்கே தான் ஃபஸ்ட் எழுதணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருந்தா இங்கே எக்ஸ்னு எழுதணும், ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருந்தா நம்ம ஒய்னு எழுதணும். ஓகே, ஸோ சென்டர் வந்து 0, 0னால என்ன பண்ணுறோம், ஸோ 0, சப்ஜெக்டாக ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல். அப்போ நம்மளுக்கு வந்து ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயர் வேல்யூயும் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்மள்ட்ட முடியும். ஸோ இது ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து 0, சி, 0, ஏஇ. ஓகேவா? சொல்லிடுவோம். ஓகே, இது 0, சி, 0, சி. இது வந்து 0, சி, இங்கே 0, +a. இதுதான் பாயிண்ட்ஸ். ஓகேவா? மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2c தெரியும், இதுதான் 2c டிஸ்டன்ஸ். ஓகே, S2 S dash is 2c. ஓகே, 2c is equal to, இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4, டோட்டல் டிஸ்டன்ஸ் 8. ஸோ 2c is equal to 8, c equal to 4. டோட்டல் டிஸ்டன்ஸ் 2a. ஓகே, 2a இஸ் இங்கேருந்து. ஓகே, இந்த பக்கம் ஒரு 5a, இந்த பக்கம் ஒரு 5. ஸோ டோட்டல் 10, 2a equal to 10. ஸோ ஏ எலிப்ஸில் ஏபிசிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு தெரியும். ஸோ என்னது, சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இஸ் என்னது, ஏ ஸ்கொயர் 25. ஓகே, ஒய் ஸ்கொயர் 25, சி ஸ்கொயர் இஸ் 4 ஸ்கொயர் இஸ் 16. ஓகேவா? 25 minus 16. ஸோ பி ஸ்கொயர் இஸ் 9. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறது, ஈக்குவேஷன் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே, இந்த ஈக்குவேஷன். ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், 25, இதுக்கு பதிலாக 9 கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 25 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 9 இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் வந்து எலிப்ஸோட ஈக்குவேஷன். என்னென்னா ஒரு ஃபோக்கே பாயிண்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ப்ளஸ் வந்து மேஜர் ஆக்சிஸில் வந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பாயிண்ட்ஸை வந்து பேஸ் பண்ணி நம்ம ஒரு எலிப்ஸோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணது நம்ம என்ன பண்ணுறோம், மேஜர் ஆக்சிஸ் அளந்து ஒய் ஆக்சிஸ் சொல்லிடுவோம். ஸோ மேஜர் ஆக்சிஸ் அளந்து ஒய் ஆக்சிஸ்னாவே ஃபார்முலா வந்து என்னது, ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இதுவே மேஜர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்னால் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 1. ஸோ அதை கரெக்டாக நம்ம எழுதணும். ஓகேவா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு அது வந்து 2c ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் தெரியும், 5, 2c ஈக்குவல் டு 8 தெரியும். ஸோ அதுலேருந்து கண்டுபிடிச்சிடும், ஏ c equal to 4 கண்டுபிடிச்சிடும். 2a டிஸ்டன்ஸ், ஓகே, வெர்டெக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து 2a தெரியும். ஸோ அது இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ a equal to 5. ஸோ ஏபிசிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் எலிப்ஸில் வந்து சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அதுலேருந்து பி ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சிடும். இது பி ஸ்கொயர் வேல்யூ இஸ் 9. ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் இஸ் ஒய் ஸ்கொயர் பை 25 ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பை 9 இஸ் ஈக்குவல் டு 1. தேங்க்யூ.